வெங்காய சாதம் சாப்பிட்டாலும் 4 பீஸ் கோவக்காவது கிரன்ச்சியா வாயில தட்டுப்படணும். அப்படி ஒரு கோவக்காய் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் 150 கிராம் கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் அதில் கொஞ்சம் சீரகம் போட்டு அது பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் 1 நல்ல குட்டி குட்டியா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ், ஆனால் டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். வீட்டில் எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. 2 கிளறி விட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயே காரம் இருக்குன்றதுனால எக்ஸ்ட்ராவா மிளகாத்தூள் எதுவும் தனியாக சேர்க்கல. உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா கடையில் வாங்கின குழம்பு மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு தேவைப்பட்டா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து தண்ணி வெளியே வராது, அதனால ரொம்ப ட்ரை ஆயிடும். இல்லை நிறைய ஆயில் சேர்க்கறது அன்ஹெல்தி அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தண்ணி ஊற்றி கூட மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஆனால் கோவக்காய் வந்து கொஞ்சம் சொதன்னு ஆயிடும். கிரன்ச்சியா குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்காது. மூடி போட்டு 10 to 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். குழந்தைகளை காய்கறி சாப்பிட வைக்கணும்னா இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ட்ரிக்ஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. இதை நீங்க சாம்பார், வெரைட்டி ரைஸ் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா கூட சாப்பிடலாம். இப்போ நம்ம கோவக்காய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் அவங்களுக்கு சைட் டிஷ்க்கு கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிடுறேன். மீதி இருக்க கோவக்காய் கூட நான் நேற்று நைட்டுக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு பாஸ்மதி ரைஸ் பாயில் பண்ணி வச்சிருந்தேன், அதுதான் சேர்த்துக்க போறேன். அது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு சொதன்னு ஆனதுனால நான் அடுப்பு ஆன்லேயே வச்சு நல்லா அந்த தண்ணி எல்லாம் போற அளவுக்கு ஃப்ரை பண்ண போறேன். நீங்க வடிச்ச சாதம் சேர்க்கறதா இருந்தா இந்த இடத்துலயே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்க ரைஸ் சேர்த்து கிளறிக்கலாம். நான் சாதம் வடிக்கும் போது அதுலயும் உப்பு சேர்த்தேன், கோவக்காலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்தேன்றனால எனக்கு உப்பு கரெக்டா இருந்துச்சு. நீங்க நல்லா கோவக்காவும் ரைஸும் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கலர்ஃபுல், டேஸ்டி அண்ட் ஹெல்தி கோவக்காய் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீக் லஞ்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோல அழகா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் மீஷோல இருந்து இந்த உட்டன் ட்ரே ஆர்டர் பண்ணியிருந்தேன். பரவாயில்ல, 300 ரூபா கொடுத்து வாங்கினது வீண் போகல. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. கோவக்காய் ரைஸும் அதே மாதிரி ரொம்பவே சூப்பரா இருந்தது. கோவக்காய் ரைஸ் கூட நீங்க சிம்பிளா அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும். எனக்கு பன்னீர் இருந்ததுனால நான் பன்னீர் கீ ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் வேற லெவலா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.